ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணன். கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எளிய முறையில் பகவத்கீதையில் முக்கிய எண்ணங்கள் பற்றி விளக்கம். இந்த டாபிக் உள்ள பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் பத்தி, பக்தி சம்பந்தப்பட்ட சில மூட நம்பிக்கைகள், மிஸ்கன்செப்ஷன்ஸ் பத்தி கோலோக் எக்ஸ்பிரஸ்ல பேசியிருக்கா. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்ல உங்ககிட்ட மிஸ்கன்செப்ஷன்ஸ் 2 ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது மூணாவது. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற மூட நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்கிறதுனால நான் பக்தி மார்க்கத்தில் செல்ல முடியாது அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை. ஏன்னா நான் பக்தி மார்க்கத்தில் போனேன்னா என்கிட்ட ஏதாவது தவறு நடந்துரும், நான் ஏதாவது பாவத்தை பண்ணிட்டேன்னா, ஏதாவது அபராதம் பண்ணிட்டேன்னா பகவான் என்னை தண்டிச்சிருவரோ, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவரோ, அந்த மாதிரி ஒரு பயம், அந்த மாதிரி ஒரு நிறைய மூட நம்பிக்கை இப்போ இருக்கிற சமுதாயத்துல நிறைய பேருக்குள்ள இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, பகவான் நம்மளோட யாரு? பகவான் நம்மளோட அம்மா அப்பா இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை மண்ணுல விளையாடிட்டே இருக்கு, சேருல விளையாடிட்டே இருக்கச்சு அது மேல நிறைய அழுக்குப்பட்டுருது. ஆனாலும் அது திடீர்னு அம்மா அப்பான்னு கூப்பிடுச்சு. அந்த அம்மாவும் அப்பாவும் ஐயோ உன்கிட்ட ரொம்ப அழுக்கா இருக்கு, நீ ரொம்ப அழுக்காயிட்ட, போய் சுத்தப்படுத்திட்டு வா, அப்புறம் தானே அவனை தூக்கிப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவா. எப்படி இருக்கோ அந்த குழந்தைய அந்த அம்மா உடனே எடுத்து வச்சுப்பா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பகவானும் நம்மளோட அம்மா அப்பா. அவர் நம்ம எப்படி இருக்கோம், என்ன இருக்கோம், நமக்குள்ள என்ன நல்ல குணங்கள் இருக்கு, கெட்ட குணங்கள் இருக்கு, அதை பாக்குறது இல்ல. நம்ம குழந்தை நம்மளை கூப்பிடுது பாரு, அதை மட்டும்தான், அந்த பாவத்தை மட்டும்தான் பகவான் பாக்குறார். இந்த பக்தி செய்யறதுன்னா என்னது பார்த்தீங்கன்னா, நம்ம பகவான் கிட்ட மறந்து போன சம்பந்தத்தை, அந்த சம்பந்தத்தை ஞாபகம் படுத்தி அவரை கூப்பிடுறோம். அதுதான் பக்தி. பகவானே நீ சகாயம் பண்ணு எனக்கு அப்படின்னு நம்ம எந்த நிலைமையில இருந்தும் நம்ம அவரை கூப்பிடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் பக்தி. இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் என்னது பார்த்தீங்கன்னா, சிகரெட் ஸ்மோக் பண்றது, மாம்சத்தை சாப்பிடுறது, குடிக்கிறது, போதை பதார்த்தங்கள் எல்லாம் சாப்பிடுறது. அது தவிர இது மட்டும் ஒரு கெட்ட பழக்கம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது மட்டும் கிடையாது. இது தவிரையே நமக்குள்ள நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னா கோபப்படுறது, அகங்காரம் படுறது, பொறாமைப்படுறது, ஒருத்தர் தப்பான வார்த்தைகள் பேசி அவளை புண்படுத்துறது, அடித்தடி சண்டை போடுறது, இல்லைன்னா ஒருத்தரை கொலை பண்றது, திருடுறது, பொய் சொல்றது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அநேக விதமான குறைகள், அநேக விதமான வியாதிக்கு நம்ம அடிமையா இருக்கோம். இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற வியாதி. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, எனக்குள்ள வியாதி இருக்கு, ஆனா நான் இப்போ டாக்டர் கிட்ட போக மாட்டேன், குணமானதுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம எப்போ டாக்டர்கிட்ட போவோம் யோசிச்சு பாருங்க. எப்போ நம்மளுக்கு நோய் இருக்கோ அப்போதானே நம்ம போவோம். ஆனா இது எப்படி சொல்றதுன்னா, எனக்குள்ள கெட்ட பழக்கம் இருக்கு, இது எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் தான் நான் பக்தி மார்க்கத்துல போக முடியும், அது மட்டுக்கும் நான் பக்தி மார்க்கத்துல போக முடியாது அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு என்ன வழி இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வழி ஒன்னே ஒண்ணுதான்: சத் சங்கம், சாதனை, சேவை, சதாச்சாரம். இந்த சத் சங்கத்தை பிடிக்கணும். டெய்லி நம்ம வாழ்க்கையில ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷமாவது சத் சங்கத்தை கேட்கணும். ஏன்னா இப்போ நம்ம நேர போய் கூட கேட்க முடியாது. பகவானோட கிருப்பைனால, அனுகிரகத்தினால டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகி நம்ம கையிலேயே ஸ்மார்ட் போன் இருக்கு. அந்த போன்ல யூடியூப் மாதிரி சேனல்ஸ் நம்ம எவ்வளோ சத் சங்கத்தை பார்க்க முடியும். ஏதாவது ஒரு ஆச்சாரியனோட சத் சங்கத்தை கேட்போம், நல்ல விஷயங்களை நான் கேட்போம். அதுதான் சத் சங்கம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. நம்மளுக்கு ஒரு டெய்லி ஒரு டோசேஜ், எப்படி ஒரு டோசேஜ் ஆஃப் மெடிசின் தேவையோ அது மாதிரி சத் சங்கம், அதை கண்டிப்பா நம்ம கேட்கணும். அதை தவிர சாதனை பார்த்தீங்கன்னா ஜபம் பண்றது, பகவானுடைய பேரை, திருநாமத்தை சொல்றது. எந்த பெருமாளோட திருநாமம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சொல்லணும். கண்டிப்பா பகவானுடைய பேரை சொல்லணும். அது தவிர விரதங்கள் இருக்கிறது, சின்ன சின்ன மெடிடேஷன் பண்றது, இந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் எல்லாம் நம்ம லைஃப்ல கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா சேர்த்துக்கணும்.
அது தவிர சேவை பண்றது. சேவை ரொம்ப முக்கியமானது. பகவான் நம்மளுக்கு நிறைய கொடுத்திருக்க டியூட்டிஸ். அந்த எல்லா டியூட்டிஸையும் நான் பண்றேன்னு நினைச்சுக்காம, பகவான் எனக்கு கொடுத்திருக்கிற சேவை இது, நான் அவரோட சந்தோஷத்துக்காக நான் இந்த சேவைகள்லாம் செய்ய போறேன், என் குடும்பத்தை பார்த்துக்க போறேன், நான் என் வேலை இடத்துல நல்லா மனசு வச்சு வேலையை செய்ய போறேன், அந்த பணத்துல நான் எல்லாருக்கும் உதவி பண்ண போறேன், என்னோட அக்கம் பக்கத்துல இருக்கிறவாளுக்கு நான் சேவை பண்ண போறேன், ஹெல்ப் பண்ண போறேன், உதவி பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யணும். சதாச்சாரம்னா நல்ல பழக்க வழக்கங்கள். சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்துக்க முயற்சி செய்யறது, டெய்லி ஒரு கோவில்ல போய் பகவானை சேவிக்கிறது, இல்லைன்னா வீட்டுல இருக்கிற பகவானையாவது அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நில்லுண்டு சேவிச்சு அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுறது, அவர் இடத்தில் பிரார்த்தனை செய்யறது. நாராயணா, கிருஷ்ணா, நான் நிறைய கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன், எனக்குள்ள எவ்வளோ கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் என்னால சரிப்படுத்த முடியாது, அந்த சாமர்த்தியம் என்கிட்ட கிடையாது. ஆனா உன்னோட கிருபை இருந்ததுன்னா, உன்னோட சகாயம் இருந்ததுன்னா, உன் ரூபத்துல யாராவது எனக்கு உதவி பண்ணி எனக்குள்ள இருக்கிற குறையெல்லாம் தீர்த்து விடு, என்னையும் நல்ல வழியில செலுத்தி விடு, என்னையும் உன்னிடத்தில் மனசு செலுத்தி விடு அப்படின்னு அந்த பிரார்த்தனையை செஞ்சோம்னாலே பகவான் கண்டிப்பா நமக்குள்ள இருக்கிற குறைய எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவார். இந்த மாதிரிதான் நம்ம நமக்குள்ள இருக்கிற குறைகளை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். இது ஒரு வழிதான் இருக்கு. இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வருது, எதனால இந்த கெட்ட பழக்கத்துக்கெல்லாம் நம்ம அடிமை ஆயிட்டோம்? நான் இதெல்லாம் இருக்கணும் ஆசைப்படலை, ஆனா நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கா. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற டயத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம், சமயத்தோட மகத்துவத்தை புரிஞ்சுக்காம வாழ்க்கையை வாழறோம். நம்மளோட அல்டிமேட் லட்சியம் என்னது? சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். அதுதானே நம்மளுக்கு வேணும். அந்த ஹாப்பினஸ் தான் நம்ம எங்கேயோ கண்ட இடத்துலயோ கண்ட விஷயத்திலயோ கண்ட பொருள்லயோ தேடின்னு உட்காந்துருக்கோம். ஏன்னா நம்ம கிட்ட ஆன்மீக ஞானம் இல்லை, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லாதனால நம்ம பகவான் கிட்ட இருக்கிற நம்ம சம்பந்தத்தையே மறந்து போய் இந்த வாழ்க்கையை வாழறோம். நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம் என்னது? எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம்? எதுக்காக இந்த மனுஷன் பிறவி எடுத்திருக்கோம்? இந்த விஷயத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எப்போ முடியும்னா ஆன்மீக ஞானத்தாலதான், ஸ்பிரிச்சுவல் நாலேஜால தான் புரிஞ்சுக்க முடியும். அது தவிர பகவான் பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்காரே, மனுஷன் இந்திரிய திருப்திகளுக்காக தன்னோட விஷயத்தெல்லாம் பண்றான். எப்படின்னா, இந்த இந்திரிய திருப்தி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிகரெட் அடிக்கிறது, குடி குடிக்கிறது, இல்லைன்னா இந்த மாதிரி கெட்ட பதார்த்தங்கள் எல்லாம் சாப்பிடுறது செய்யறதெல்லாம் ஏன் பண்றோம்? அந்த திருப்திக்காக, இந்த மனசையும் இந்த உடலையும் திருப்தி பண்ணறதுக்காக தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்றோம். ஆனா எப்போ நம்ம பரம ரசத்தை கொண்டுட்டோம்னா, அப்போ நம்ம இந்த விஷயத்தெல்லாம் தானாவே விட ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் நம்மள அட்ராக்டே பண்ணாதுங்கிற பகவான் பகவத்கீதையிலேயே அத்தியாயம் 2ல சொல்லியிருக்க. பரம ரசத்தை எது? பகவானுடைய திருநாமம், பகவானுடைய அழகான விக்கிரகம், அழகான ஸ்வரூபம். அதுல மனசு செலுத்துறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா, இந்த சின்ன சின்ன விஷயத்துல எதுல நம்ம சந்தோஷத்தை தேடிட்டு போறோமோ அது தானாவே நம்மளுக்கு ரொம்ப துச்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். அதை நம்ம விடவே ஆரம்பிச்சிருவோம். இது ஒரு வழிதான் இருக்கு. அது தவிர நம்ம பரமாத்மா நம்மளோட வாழ்க்கையோட முக்கியமான லட்சியம் பரமாத்மாவை அடையதான். நம்ம எல்லாரும் ஆத்மா. அந்த விஷயத்தையே நம்ம மறந்து போயிட்டோம். நம்ம இதுதான் உண்மையான ஸ்வரூபம், இதுதான் என்னோட உண்மையான வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வாழ்க்கையை வாழறோம். பகவத்கீதையிலேயே பகவான் கர்மயோகத்துல என்ன சொல்லியிருக்கார்? ஆத்மா இந்திரியங்கள், மனசு, புத்தி, இது எல்லாத்துக்கும் மேல. நம்ம ஆத்மா தான் இந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாத்துக்கும் மேல. எப்போ நம்ம புத்தி திவ்யமா ஆயிடுவோமோ, அந்த திவ்ய புத்தியால, ஆன்மீக சக்தியால நமக்குள்ள இருக்கிற இந்த தீய எண்ணங்கள்லாம் இருக்கு பத்திலா, தீய எண்ணங்கள், பழக்கங்கள்லாம் இருக்கு பத்திலா, இது எல்லாத்தையும் நம்மளால அடிச்சு கொலை பண்ண முடியும். ஆன்மீக ஞானத்தாலையும் திவ்யமான புத்தியாலையும் தான். ஸோ பகவானிடத்தில் மனசை செலுத்துவோம், ஸ்பிரிச்சுவல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுவோம்,
பகவத்கீதை மாதிரி கிரந்தங்களை படிப்போம், புரிஞ்சுப்போம். ஒரு ஆச்சாரியரோட திருவடியை செலுத்தி மனசை நம்ம முயற்சி செய்வோம். ஆனா இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு நம்ம முயற்சியே பண்ணாம எனக்குள்ள முதல்ல கெட்ட பழக்கத்தை எல்லாம் நான் சரி பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் தான் நான் பக்தி மார்க்கத்தில் போக முடியும் சொல்றது ரொம்ப பெரிய மூட நம்பிக்கை. ஏன்னா பகவானோட சகாயம் இல்லாம நம்மக்குள்ள இருக்கிற கெட்ட பழக்கத்தை கூட நம்மளால சரிப்படுத்த முடியாது. பகவான் இடத்தில் பிரார்த்தனை செய்வோம். இந்த மாதிரி கோலோக் எக்ஸ்பிரஸ்ல நிறைய மூட நம்பிக்கைகள் பத்தி பேசியிருக்காரு. இதுக்கு அடுத்த வீடியோல நான் உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த வீடியோஸை கண்டிப்பா பாருங்க, எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு சின்ன பிரயாசம். இந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல நம்ம எல்லாரும் செலுத்தினோம்னா மனசை நம்ம மென்டலி, பிசிக்கலி, இமோஷனலி ஹெல்த்தியா இருப்போம். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியா இருந்தால் தான் ஒரு நல்ல என்விரான்மெண்ட் கொடுக்க முடியும். நம்ம வரப்போற ஜென்ரேஷனுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்க முடியும். அடுத்த வீடியோல சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணன். जय जय श्री राधे, 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 जय राधे, जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय राधे, जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे।